நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா இளைஞர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் எஸ் சி வருண்குமார் டைரக்ஷனில் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சிரம்பு, பிருத்விராஜ், துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற வீரதீர சூரன் பார்ட் 2 தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கதையின் நாயகன் காளி ஒரு சின்ன மளிகை கடை நடத்திக்கிட்டு எந்த வம்பு தும்புக்கும் போகாம தன்னோட மனைவி குழந்தைகள் கூட ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல அந்த மாவட்டத்தோட சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் தன்னோட முன்பகை காரணமா அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர் அப்படிங்கிற ரவியையும் அவரோட பையன் கண்ணனையும் ஒரு லேடி மிஸ்ஸிங் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி அவங்கள என்கவுண்டர் பண்ண ட்ரை பண்றாரு. விடியறதுக்குள்ள எப்படியாச்சும் அன்னைக்கு நைட்டே அப்பா பையன் 2 பேருமே என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி அருணகிரி ஒரு பெரிய போலீஸ் டீமே இறக்குறாரு. அதே சமயம் இந்த என்கவுண்டருக்கு பயந்து தலைமறைவா இருக்கக்கூடிய ரவி, கண்ணா இவங்க 2 பேரும் அந்த எஸ்பியை போட்டு தள்ளணும், விடியறதுக்குள்ள அவரை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 கும்பலுக்கும் இடையில எக்குத்தப்பா வந்து மாட்டிக்கிறாரு கதையின் நாயகன் காளி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீரதீர சூரன் பார்ட் 2 திரைப்படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட ரைட்டிங். இந்த கதையோட வேர்ல்ட் பில்டிங்கே பிரமாதமா இருந்தது. அதுக்காக எக்கச்சக்கமான டீட்டெயிலிங்கும் பண்ணியிருக்காங்க. அது ஒன்னொன்னுமே இந்த கதையை இன்னும் அதிகமாக சுவாரஸ்யப்படுத்துது. தப்பித்தவரி கூட இந்த படத்துக்கு ஒரு 2 நிமிஷம் கூட லேட்டாக போயிடாதீங்க. ஏன்னா ஒன்றுமே புரியாது. படத்தோட முதல் ஃப்ரேம்லேருந்தே கதைக்குள்ளே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே ஹாஃப் வேல தான் ஓப்பன் பண்ணுறாங்க. படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும் மற்ற கேரக்டர்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆடியன்ஸுக்கு தான் தெரியாது. அதனாலேயே அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நாம அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. ஆனால் அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிட்டியா அப்படின்னு விஜய் சூர்யா அத்தனை முறை கேட்கறதுக்கான காரணம் என்னங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய அந்த சீனை பார்த்த பின்னால தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா திரும்ப ஒரு அவர் கேட்குறப்ப தான் அதை இன்னும் அதிகமாக நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். அதே போல் இந்த படத்தோட முதல் 3/4 மணி நேரத்தில் 2 பர்டிகுலர் கேரக்டர்ஸோட ஒரு சைடு மட்டும் நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபோனில் காளியை மிரட்டக்கூடிய அந்த சீன் உட்பட வேற நிறைய சீன்ஸில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவல் பண்ணுற அந்த விதமாகட்டும், அதுக்கப்புறமா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கல்யாண மண்டபத்தில் மாப்பிள்ளை காணோம்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சீனை கூட அதெல்லாம் கூட வந்து ஹாஃப்வேல ஓப்பன் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துறாங்க. ஒரே ஒரு நாள் இரவு நடந்து முடிகிற இந்த கதை ஒரு யூஷுவலான ரூரல் ஆக்ஷன் ரிவெஞ்ச் ட்ராமா ஸ்டோரி தான். அதையும் கூட ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் ஸ்டைலில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தை எங்கேஜியாக கொண்டு போக முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட பாத்திர படைப்புகள் தான். ரொம்பவே அன்பிரடிக்டபிளான, அன்டைமபிளான ஹீரோ கேரக்டர் தாண்டி தன்னோட காரியம் ஆகணும்னா கெஞ்சி குத்தாடி காலில் விழுந்தாவது அதை முடிச்சுக்கிற பெரியவர், மிரட்டியே தன்னோட வேலைகளை முடிக்கிற அவரோட பையன், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி டீல் பேசக்கூடிய எஸ்பி, மொட்டை மாடியில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நோட்டை விட்டுட்டு வர சொல்லக்கூடிய கலைவாணின்னு இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமுமே இந்த கதையோட ஃபோக்கஸ் ஸ்டியர் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த படத்தோட டைட்டில் கார்டில் சேது படத்தோட டைட்டில் கார்டில் வர்ற மாதிரி அதே ஃபாண்ட்ல விக்ரம் அவர்களோட பேரை போட்டதுல தொடங்கி இன்னொரு முக்கியமான சீனில் அவரோட மிகப்பெரிய ஹிட் சாங்கை பிளேஸ் பண்ணது வரைக்கும் விண்டேஜ் விக்ரம் ஸ்டைலில் ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இயக்குனர் எஸ் சி வருண்குமார். அதில் பெரிய அளவில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட படம் ஆரம்பிச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ கேரக்டரோட என்ட்ரியே வருது. எல்லா கேரக்டரையும் அறிமுகப்படுத்திட்டு படத்தோட கோர் கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு பக்கா டெம்போவை செட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஹீரோ கேரக்டரை இறக்கி விடுறாரு. எஸ்பி போகிற ரூட்ல கிழங்கு செட் பண்ணுற சீன், எஸ்பியோட வண்டியை நிறுத்தி பேசுகிற சீன், செகண்ட் ஹாஃப்ல ஃப்ளாஷ்பேக் வரக்கூடிய காட்சிகள், எஸ்பிக்கும் கண்ணனுக்கும் இடையில வரக்கூடிய அந்த நீளமான ஷூட் அவுட் சீக்வன்ஸ், யார் போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு டவுட் வரக்கூடிய சீன், வீட்டு வாசலில் நின்று வெங்கட் கிட்ட பேசுகிற சீன், அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் காட்சிகள்னு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அடுத்தடுத்த காட்சிகளில் மொத்தமாக நம்மளை அப்படியே கட்டி போட்டுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சியான் விக்ரம் ஃபுல் எனர்ஜியில் இருக்காரு. டேன்னு சொன்னால் கொண்டுடுவானுங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சீன்லாம் கொலை மாசாக இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா எந்தவித கெட்டப் சேஞ்சும் இல்லாமல், உடலை வருத்திக்கிட்டு எந்த மாதிரி விஷயங்களும் பண்ணாமல் ரொம்ப சாதாரணமாக ஒரு காமன் மேன் ரோலில் அவர் பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. மாடியில் நின்று பெரியவர்கிட்ட பேசுகிற சீன், தன்னோட மனைவி கிட்ட சாரி கேட்குற சீன், திலீப்பை பற்றி போலீஸ் கிட்ட விசாரிக்கிற சீன், இந்த மாதிரி எமோஷனல் காட்சிகளையும் சரி, ஆக்ஷன் காட்சிகளையும் சரி ஆஸ் யூஷுவல் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா அவர்களை ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக இல்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் ஒரு லவுடாக கூட இல்லை, கொஞ்சம் கம்போஸ்டான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஆமாம், அது என்ன வேலை அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய அந்த மாதிரி சில சீன்ஸில் அவரோட வழக்கமான சிக்னேச்சர் ஸ்டைல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல அசத்தியிருக்காரு. சுராஜ் வெஞ்சிரமூடு அவர்களுக்கு அவர் முதல்ல நடிக்கிற நான் மலையாளம் ஃபிலிம் இதுதான் நினைக்கிறேன். அவரே தான் தமிழில் டப்பிங்கும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேசா மலையாள வாடை வந்தாலும் கூட பெருசா அது தமிழ் தெரியாத ஒருத்தர் பேசுகிற மாதிரி எங்கேயுமே தெரியல. கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்பவே கன்வின்சிங்காக நல்லா பண்ணியிருந்தாரு. குறிப்பாக போலீஸ்கிட்ட யார் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அவர் சந்தேகப்படக்கூடிய அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட அப்பாவை நடிச்சிருக்கிற பிருத்விராஜ், ஹீரோட மனைவியாக நடிச்சிருக்கிற துஷாரா விஜயன், ஃப்ளாஷ்பேக்கில் பெரியவராக வரக்கூடிய சப்தா சாகரதாச்சே எல்லோ புகழ் ரமேஷ் இந்திரான்னு ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு படமாக இருந்தது இந்த வீரதீர சூரன் பார்ட் 2. ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம்.
தேனி ஈஸ்வர் அவர்களுடைய கேமரா ஒர்க்லாம் மிரட்டி விட்டுருந்தாரு. அதுவும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஒரு லென்த்தியான சிங்கிள் ஷாட் சீன் ஒண்ணு வரும் பாருங்க. அது பாட்டுக்கு 10, 15 நிமிஷத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சீன்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க? எப்படி அவ்ளோ ஃப்ளாலெஸ்ஸா ஸ்க்ரீன்ல கொண்டு வந்திருப்பாங்க? அதுக்கு எத்தன வாட்டி அதுக்காக வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் நெனச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, கண்டிப்பா இது குறைகளே இல்லாத படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட 2ஆம் பாதி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம், ரேசியா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. குறிப்பா இந்த படத்தோட கடைசி 1/2 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு வாசல்ல நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாவே டிராக் பண்ணிட்ட மாரி இருந்தது. கிளைமாக்ஸ் ஃபைட் அப்போ விக்ரம் அவர்களோட பழைய ஹிட் படத்துலருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்ட அந்த சீன்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு வர்ற இடம் பார்த்தீங்கன்னா, பயங்கர நாஸ்டால்ஜிக்கா ரொம்ப மாஸா இருந்திருக்கணும். ஆனா பெர்சனலா எனக்கு அந்த பாட்டு அவ்ளோ பெருசா செட் ஆகல. ஆர்கானிக்கா ஃபீல் ஆகல. ஆனா தியேட்டர்ல மக்கள் அட்லீஸ்ட் பாதி பேராவது என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. விசில் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு உங்களுக்கு செட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மொத்தத்துல இந்த வீர தீர சூரன் பார்ட் 2 திரைப்படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா, பல வருஷங்களுக்கு அப்புறமா விக்ரம் அவர்கள் நடிப்புல ஒரு நல்ல என்டர்டெய்னரா வந்திருக்கு இந்த படம். சித்தா படத்துக்கு அப்புறமா இன்னொரு தரமான ஸ்லோ பர்ன் த்ரில்லர குடுத்து ஜெயிச்சிருக்காரு இயக்குனர் எஸ்.யு. அருண்குமார். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த வீர தீர சூரன் பார்ட் 2 திரைப்படத்த தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.